இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கல்யாண மண்டபமா இருக்கு. நிறைய சர்ச்சைகளுக்கு இடையில ஒரு 4-5 வருஷமாக இந்த நிர்வாகத்துக்கு இடையில மாறி 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 இருந்திருக்கிறது. ஒரு நற்பெயரை எடுத்து 3 நிர்வாகிகளும் தலைமை செயலாளர் பொருளாளர் 3 பேருமே ஒரு நல்ல பெயரை எடுத்து மண்டபத்துக்கு அருமையான ஒரு அடிகள் காட்டி இன்னைக்கு ஒரு நல்ல மண்டபம். ஒரு 200 பேர் உட்காரலாம். டைனிங் ஹால் இருக்கு, அங்கே பார்க்கிங் இருக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. ஒரு அற்புதமான நம்ம எப்பவுமே நாடாளுமன்ற மக்கள் நமக்காக இந்த வேலையை செய்ய மாட்டோம், மற்றவங்களுக்காக தான் செய்வோம். இந்த மண்டபத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்த போறோம் தெரியல. ஆனா இந்த சுத்தி இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இந்த மண்டபத்தை அற்புதமா பயன்படுத்துவாங்க. ஏசி நமக்குள்ள உறவு முறைகளை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றது. போன்றவர்கள் இந்த சங்கத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். மாமா ஏசி துணையாளர்கள் சங்கத்தின் பொறுப்பை இருக்கும் பொழுது இந்த இடத்தை வழங்கினார்கள். அதே போல இந்த தலைமை பெரியவர்கள் இந்நாள் தலைவர் அண்ணாச்சி அருள்நாதர் அவர்களுடைய தந்தையார் தெய்வத்துறை முத்துநாதர் அவர்களும் அவர்களோடு இணைந்து பெரிய சேவையாளர் மற்றும் சங்கரப்பனார் போன்ற பெரியவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி நாம் அனைவரும் ஒன்று கூடி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி சென்னை மஞ்சள் நாளர் உடல்முறை சங்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஆரம்பித்த காலத்தில் அவர்களது அன்றாட செலவுக்கு ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு ஒரு பிரதமான நிதி ஆதாரம் வேலை. அப்படி இருந்தும் நமக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலே இந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தோடு உருவாக்கினார்களோ அது இங்கு நமக்கு நேரத்தில் அந்த சங்க ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.